நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆட்டம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா மிச்சத்தை ஃபுல்லாக உதறி விட்டுட்டேன். இப்போ இதை அடுப்பை போட்டு பொரிச்சிருக்கலாம். இப்போ வந்து தவா வந்து நல்லா சூடாகிடுச்சிங்க. எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு பொரிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு மீனை போட்டாச்சு. இன்னொன்று நல்லா அனுப்பி விடுதல் லேசாக மேலே ஃபிக்ஸாக இருக்கிறத நம்ம வந்து தட்டி வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம ரவை வந்து தொட்டு எடுத்தாச்சு. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ரவை எடுத்துக்கேன். நிறைய ரவை எடுக்கலைங்க. அதனால் நமக்கு நிறைய வேஸ்ட் ஆகும்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு ஆட்டை இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் சாப்பிட்டு தான் பாருங்களேன். உங்களுக்கு ரொம்பவே உண்மையிலேயே பிடிக்குங்க. ஒரு பக்கம் குக் ஆகிட்டு இருக்கு. குக்கர் எனக்கு கரெக்டாக இருந்ததுனால இப்போ அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன். பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அதோட அருமாவை வித்தியாசமாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக நம்ம